வாழ்க்கையில் இங்கு நவக்கிரகங்கள் எழுதிய சட்டம் உங்க விதியன அரிய ஜாதகத்திலே கட்டம் வந்த வினைகளை பார்த்து மனதுக்குள்ளே வாட்டம் பூஷஞ்சியின் பரிகாரங்கள் தந்திடுமே ஏற்றம். வணக்கம் நேயர்களே, பெயர் மாற்றம் மற்றும் வாஸ்து சாஸ்திரம் குறித்து நம்மில் எழும் பல்வேறு சந்தேகங்களுக்கு விடையளிக்க வருகை தந்திருக்கிறார் டாக்டர் பூஷன்ஜி பழனியப்பன் அவர்கள். இன்றைய முதல் கடிதம் மயில் வாகனன் மதுரையிலிருந்து எழுதியிருக்காங்க. மதிப்பிற்குரிய ஐயா, தங்களுடைய நிகழ்ச்சியை கண்டு மகிழ்ந்து வருகிறேன். திருமணத்திற்கு நட்சத்திரப்படி பார்ப்பது நடைமுறையில் ஒத்து வரவில்லை என்பதை தெரிந்து கொண்டேன். அதனால் ஜாதகத்தை வைத்து 2 பேருடைய ராசி கட்டத்தை ஒத்து பார்க்கலாமா அப்படின்னு கேட்டு எழுதியிருக்காங்க. நான் பலமுறை சொல்லிட்டேன், அதுவும் சரியாக வர்ற நடைமுறைக்கு இப்போ நம்மளுடைய கருத்து என்ன அப்படின்னா, நடைமுறைக்கு எது ஒத்து வருது அதுதான் ஆக்சுவலாக சொல்லப்போனேன். நான் பலமுறை சொல்லியிருக்கேன். ஏன்னா நீங்கள் கணவருடைய ஜாதகத்தை கொடுத்தால் அதில் குற்றம் இருந்தால் மனைவியோட ஜாதகத்துலேயும் குற்றம் இருக்குது. ஆண்டவன் பேர் பண்ணுறதில்ல, ஜோடி சேர்க்கறதுல வஞ்சனையே இல்லாமல் புத்திரதோஷம் உள்ள ஜாதகத்தை புத்திரதோஷம் உள்ள ஜாதகத்தோடு தான் சேர்த்துருக்காரு. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க. புத்திரதோஷம் என்ன? கடகத்தில் குரு உச்சமாக இருந்தால் கூட புத்திரதோஷம் தான், மகரத்தில் குரு இருந்தாலும் புத்திரதோஷம் தான். குரு வக்ரமான கடுமையான புத்திரதோஷம் ஒரு ஜாதகத்தில். 5ஆம் இடத்துல குரு சந்திரன் இருந்தாலும் 5ஆம் இடத்துல தனித்த சந்திரன், 5ஆம் இடத்துல சனி, 5 கூட 3 8 பண்ணல மறையிறது புத்திரதோஷம். 5ஆம் இடத்துல செவ்வாய் சனி இருக்கிறது புத்திரதோஷம். நீங்கள் ஒரு கணவருடைய ஜாதகத்தில் இப்படி இருந்தால் கண்டிப்பாக மனைவியோட ஜாதகத்தில் இப்படி இருக்கும். அது மாதிரி இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியல. அது இல்லாமல் பண்ண முடியலைங்கிறது தான் இதை விட்டுட்டோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் கலத்திர தோஷம் இருந்ததுன்னா அவங்களுக்கு அமையக்கூடிய ஜாதகத்துலேயும் கண்டிப்பாக கலத்திர தோஷம் இருக்குங்கிறதா மாபெரும் உண்மை. ஸோ கட்டத்தோட கட்டமும் சேர்க்க முடியல. இவர் எப்படி சேர்ப்பீங்க? சரி, இவருக்கு ஒரு பெண்ணிற்கு லக்னத்தில் சூரியன் இருக்குது, 7 கூடவன் உச்ச நீச்சம் ஆகிட்டார், 7 கூடவன் மறைஞ்சிட்டார். நீங்கள் 7 கூடவன் மறைஞ்ச ஜாதகத்தை சேர்ப்பீங்களா, 7 கூடவன் மறையாத ஜாதகத்தை சேர்ப்பீங்களா? எப்படி சேர்த்தாலும் உங்களுக்கு பிரச்சனை தான். ஏன்னா இந்த ஜாதகத்தில் குற்றம் இருக்கும்போது இப்போ இவங்களுக்கு சண்டை போடணும்னு விதி இருக்குது அப்படின்னா, இவங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு விதி இருக்குன்னா வரக்கூடிய ஜாதகம் பிரச்சனையோடு சேர்த்து. இதுக்கு என்னென்னா, இப்போ நம்ம டாக்டர்கிட்ட போகிறோம், அவர் பிளட் டெஸ்ட் எழுதி கொடுக்குறாரு. ஸோ பிளட் டெஸ்ட்டை கொண்டு போய் நம்ம காமிக்கிறோம். அதை இப்போ அந்த காமிச்சோன்னு டாக்டர் சொல்கிறார், உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு குற்றம் இருக்குது, நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க. அந்த மாதிரி ஜாதகம் குற்றத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு, அந்த ரிப்போர்ட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு கருவியை தவிர அதை வச்சுக்கிட்டு அதை மட்டுமே வச்சு மனசை சமாதானப்படுத்திக்க முடியாது. ஒருத்தர் சுகர் இருக்குது, எனக்கு ஒன்றும் பண்ணாது அப்படின்னு தலையாட்டிட்டு போயிட்டால் பிரயோஜனம் இல்லை. அவர் கண்டிப்பாக டயட் எடுத்தாகணும், கண்டிப்பாக ஒரு மெடிசின் சாப்பிட்டாகணும், கண்டிப்பாக ஒரு வாக்கிங் போயாகணும் அப்படின்னு சொல்லி உடற்பயிற்சி செஞ்சாலும் ஒரு கட்டாயம் இருக்குது. ஸோ அது போல் ஒவ்வொன்றுக்கும் இருக்குது. இப்போ நீங்கள் உப்பு கூடிடுச்சு, உப்பு சேர்க்கக்கூடாது, என்ன பிபி இருக்குன்னா என்ன சேர்க்கக்கூடாதுன்னா சேர்க்கக்கூடாது. ஸோ அது போல் நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் பரிகாரங்களுக்கு போகணுமே தவிர, ஜாதகத்தோட கட்டத்தோட நடைமுறையில் எல்லாம் செஞ்சு பார்த்து அது சரியாக வரைன்னு விட்டுட்டோம். நீங்கள் நடைமுறையில் சண்டை போடுறாங்கன்னு ஒரு ஜாதகத்தை காமிச்சா இன்னொரு ஜாதகம் என்ன கிரகங்கள் இருக்குன்னு கண்ண முடியும்னு சொல்ல முடியும். ஆக்சுவலாக சொல்ல போனால் அதான் அந்த 14 கான்செப்ட் நிச்சயமாக அதில் இருக்கும். ஸோ அதனால் கலத்திர தோஷத்துக்கு வழிபாடு தான் சரியான பரிகாரமாக இருக்க முடியும். நம்முடைய நேயர்களுக்கு என்ன குறிப்பு சொல்ல போகிறீங்க? பழ வியாபாரிகள், அதாவது ஃப்ரூட்ஸ் சம்மந்தப்பட்ட வியாபாரம், ஹோல்சேல், ரீட்டைல் பண்ணக்கூடியவங்க செய்யக்கூடிய பரிகாரம். இவங்க என்ன செய்யணும், நம்ம வீட்டுக்கு பக்கத்துள்ள விநாயகர் கோயிலில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம விற்கக்கூடிய பழங்களில் வகைக்கு ஒன்றா எடுத்து சிறு சிறு துண்டுகளாக கட் பண்ணி அந்த அபிஷேகத்துக்கு கொடுக்கும்போது சேர்த்து கொடுத்துணும், அபிஷேகம் பண்ண சொல்லி. இதுபோல் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தாங்கன்னா அவங்க தொழிலில் நல்ல லாபம் பெருகும், நல்ல வளமையான வளர்ச்சி உண்டாகும். மந்திரங்கள் சொல்ல இனி வெற்றி மட்டுமே கிட்டும்.